இந்த கதையில் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹீரோயின் பேகை மாட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வேகமாக ஓடுறாங்க. அவங்க அப்பா அதை பார்த்துட்டு துரத்திட்டே போய் அடி வெளுத்து ஹீரோயினை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. எதிர் வீட்டிலேருந்து ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து எதுக்கிட்ட இப்படி ஓடுற அப்படின்னு கேட்கும்போது, நீ தானே படிக்கணும்னா வீட்டை விட்டு ஓட சொன்னேன், அதனால தான் ஓடுனேன்னும் போது, இல்லை நான் உன்னை லவ் பண்ணிட்டு தானே ஓட சொன்னேன், அறிவு இருக்கா உனக்கு, ஏதாவது ஒரு இழிச்சவன் இருப்பான், எக்கச்சக்க பேர் சுற்றுறானுங்க, நீ கூகுள் பேயில் ஹாய்னு அமிச்சா கூட உனக்கு ரிட்டன் கால் பண்ணுவானுங்க, நீ அவனுங்களை பிக்கப் பண்ணுன்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு அப்படி யார் தான் இருப்பான்னு ஒரு யோசனை வருது. இப்போ நம்ம கதையோட ஹீரோவோட ஃபேஸ்புக் போஸ்டெல்லாம் காட்டுறாங்க. பல வருஷமாக காதலுக்காக இயங்கி கவிதைகள்லாம் எழுதி கடைசியாக இதுக்கப்புறம் எனக்கு காதலே வேணான்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேருந்து ஓய்வெடுத்தவர் தான் நம்ம ஹீரோ. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டில் கிணத்தை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு நம்ம வீட்டிலலாம் வேலை செய்ய மாட்டேடான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே வீட்டில் ஃப்ரெண்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவன் நர்ஸு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் எல்லாருக்கும் டீயை போட்டு கொடுத்துட்டு நான் நர்ஸு வேலைலாம் நல்லா பார்ப்பேன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட அழட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்குறான். ஜெட்டி எல்லாம் ஈரமாக இருக்குது. அவங்க அம்மா கிட்ட கேட்டால் எல்லாத்தையும் நான் காய போட்டேன்டா, மழை பெஞ்சிருச்சு, நான் என்ன பண்ண முடியுன்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஜெட்டி இல்லாமலே போகுன்ட்டு ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பைக்கில் ஏறி தோப்புக்கு நடுவில் உட்காந்து எல்லாரும் பார்ட்டி பண்ணிக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ மட்டும் இளநீ குடிக்கணும்னு தோணுது. தனியாக போய் மரத்தில் ஏறுறான். இளநீ ஸ்லிப் ஆகுது. ஹீரோவும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். எல்லாரும் அவனை தூக்கிறதுக்கு ஓடிடுறாங்க. ஹீரோவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இந்த எதிர் வீட்டு பொண்ணு நர்ஸு சும்மா இருக்கால, அவள் இங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்தோன்னா பதறி போயிடுறா. ஹீரோவும் பதறி போயிட்டே இவளுக்கு வேலையே தெரியாது, என்ன ஏன்டா இங்கே கூப்பிட்டு வரீங்கன்னு டென்ஷன் ஆகுறான். அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்ணி இழுத்துட்டு வந்து ரிசப்ஷனில் உட்காந்துருக்கா. அவள் அங்கே ஏன் உட்காந்துருக்கான்லாம் தெரியல. கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினோட அப்பா பெரிய ரவுடி கும்பலோட அங்கே வந்துடுறாங்க. ஹீரோயினும் அவரை பார்த்த உடனே ரெண்டு பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ நர்ஸு சும்மா ஹீரோவை எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் பக்கமாக தள்ளிட்டு வராங்க. ஹீரோவோட வேட்டி அழுக்கா இருக்கே, இப்படியே போனால் எக்ஸ்ரே எடுக்கிறவங்க என்னை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வேட்டியை உருவிட்டு ஓடிடுறா. ஹீரோ உள்ள ஒன்றுமே போடல, எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஹீரோவோட மொத்த குடும்பமே வந்துடுது. அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் மறைச்சு அவனை எப்படியோ கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் கூட இருந்த லவ்வரு அவங்க அப்பாவை பார்த்த உடனே அங்கேருந்து ஓடி போயிடுறான். இவளும் வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் பார்த்த உடனே ஓடிட்டாண்டின்னும் போது, இந்த மாதிரி பயந்தாங்கொழி பசங்களாம் நீ லவ் பண்ணாத, நல்லா ரவுடியாக யாரையா பார்த்து லவ் பண்ணுன்ன உடனே இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் முடிவு எடுக்கிறா. இந்த பக்கம் ஹீரோ கால்லையும் கையிலையும் கட்டை போட்டுக்கிட்டு வீட்டு வாசலில் உட்காந்துருக்காரு. புதுசாக வந்திருக்க தன்னோட புல்லட் பைக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ எதிர் வீட்டு நர்ஸு சும்மா அந்த பக்கம் வரா. வீட்டில் மாம்பழத்தை கொடுத்துட்டு ஹீரோவையும் நக்கல் பண்ணுறா. சைடில் நிறையா ஜட்டி தொங்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ ஜட்டி இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஜட்டி போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு போகிறா. ஹீரோயினும் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு முரட்டு ரவுடியாக பார்த்து அவர்கிட்ட பார்த்த உடனே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. அவர் திருப்பி பதில் பேசுறதுக்குள்ளே உங்கள் நம்பரை மட்டும் கொடுங்க, நம்பரை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறா. இந்த நர்ஸு சும்மாக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு போல் இருக்குது. ஹீரோ கிட்ட வந்து வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் சொல்லுங்கள், உங்களை மாதிரி கடை வச்சுருந்தாலும் ஓகே, நான் தான் வேலைக்கு போகிறேன்ல, நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோவுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலை. ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் தான் சொல்கிறாங்க, உங்களை லவ் பண்ணுறா போல இருக்குது, நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னும் போது ஹீரோ சொல்கிறான், அவன் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன், அவன் எனக்கும் தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம கோயம்புத்தூர் நாளைக்கு கடைக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போனோம், நீங்கள் ரெண்டு பேரும் ரெடியாக இருங்கன்னு சொல்கிறான். அந்த ரவுடியும் ஹீரோயின் நினப்பிலேயே இருக்கான். அவளும் ஃபோனை போட்டு நம்ம காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், ரெடியாக இருங்கன்னு முத்தம்லாம் கொடுத்துட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறா. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணி நான் வரலன்னு கடைசி நிமிஷத்தில் சொன்ன உடனே இன்னொரு ஃப்ரெண்டை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு பைக்கில் ரெண்டு பேரும் ஜாலியாக கிளம்புறானுங்க. ஹீரோயினுக்கு எவ்வளோ தைரியம்னா அவங்க அப்பா முன்னாடியே பேக்கை தூக்கிக்கிட்டு வீட்டில் இருந்து ஓடி போகிறா. ஓடி போய் அந்த ரவுடி வீட்டு வாசல்லையே படுத்திருக்கா. நைட்டு அவனும் வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்மளுக்காக வந்திருக்காளேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட அப்பா ரவுடி கேங் கூட அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த ரவுடியோ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க அப்பா கேங் கூட சண்டைக்கு போகிறான். ஆனால் கேங் எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அடுத்த நாளே காலேஜுக்கு போகிறேன்ட்டு போய் அங்கே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இழுத்துட்டு ஓடிடுவா, இந்த பொண்ணு உனக்கு தேவையான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா காய்கறி வாங்க கூட நான் அவளை வெளில அனுப்ப மாட்டேன், மகாராணி மாதிரி வச்சு பார்த்து பண்ணவொன்னே ஹீரோயினுக்கு மொக்கையாயிடுது. இதுக்கப்புறம் நம்ம ஏன் இவன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிக்கிட்டு அவங்க அப்பாவோடய போயிடுறா. இவனும் மொக்கை வாங்கிடுறான். ஊருக்கு தான் ஃப்ரெண்டு கூட வந்த ஹீரோ ஃபுல் போதையில் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நைட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா ஹீரோவோட புல்லட் பைக்கை எவனோ ஒருத்தன் திருடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனுக்கு சவுண்டு விட்டுட்டு கீழே போய் அவன் பைக்கை துரத்திக்கிட்டு இருக்கான். இவன் வேகமாக போகிறவனை ஒரு கயிறு எடுத்து அவன் கழுத்தில் ஒரு லாக்கை போட்டவொடனே அவன் மட்டும் கீழே விழுந்துடுறான். பைக்கும் லைட்டாக உடஞ்சிருது. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் மட்டும் பைக் எடுத்துகிட்டு திரும்பி வராங்க. அப்போவே அவங்க ரெண்டு பேரும் அந்த லாட்ஜை காலி பண்ணிட்டு பேக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கமாக வராங்க. திருடன் விழுந்த இடத்துல ஒரே போலீஸ் கூட்டமாக இருக்குது. இவங்க கிராஸ் பண்ணும் போது தான் கேட்குறாங்க, அந்த திருடன் செத்து போயிட்டான்னு. இது கேட்ட உடனே ஹீரோ,
ஐயோ என் வாழ்க்கையே போச்சேன்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே அழுதுகிட்டே பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்துகிட்டு இருக்கும் போது டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது ஹீரோவோட லைசன்ஸை அந்த லாட்ஜிலேயே விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு. ஐயோ நம்ம வாழ்க்கையே போச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், நான் போலீஸில் போய் சரண்டர் ஆயிடுறேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். கூட இருக்க ஃப்ரெண்டு சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, நம்ம அங்கே போனால் வழி கிடைக்குன்னு சொல்லி அவங்க மாமா ஒருத்தர் லாயராக இருக்காரு, அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறான். அந்த லாயர் ஹீரோக்கு ஐடியா கொடுக்குறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மென்டல் ஆஸ்பத்திரி இருக்குது, நீ மென்டல்னஸ்லேருந்து சரியாயிட்டு வரேன்னு அங்கே போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் 10 நாள் ஸ்டே பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீ தப்பிச்சிடலான்னு சொல்கிறாரு. ஹீரோவும் ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த மென்டல் ஆஸ்பத்திரி கிளம்பி போகிறான். ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் 10 நாள் ஸ்டே பண்ணுறான். ஃப்ரெண்டு மட்டும் கிளம்பி வேற வழி ஏதாவது தப்பிக்கிறது இருக்கான்னு பார்க்கறதுக்காக போகிறான். இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட வரமாட்டேன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னான்ல, அவனை பிக்கப் பண்ணி எப்படியாவது வீட்டை விட்டு ஓடிடலான்னு இன்னொரு பக்கம் ரூட்டு போய்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த ஹாஸ்பிட்டலில் 10 நாள் இருந்துடுறான். கடைசி நாள் வெளியில் நின்று எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட அம்மா ஏரியா ஆன்டிஸ் கூட சேர்ந்து ஜாலியாக ஒரு வண்டியில் ட்ரிப்பு போயிட்டு இருக்கவங்க. ஹீரோ இங்கே நிற்கிறத பார்த்த உடனே என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சேன்னு அழுதுகிட்டே ஓடி வராங்க. ஹீரோ எவ்வளவும் சொல்லி பார்க்குறான், அவங்க கேட்கவே மாட்டுறாங்க. ஊரில் இருக்க எல்லாருமே வந்து ஹீரோ பைத்தியன்றதையும் பார்த்துடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்கிறான், அந்த கேஸை வந்து ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு முடிச்சுட்டாங்க, நான் உன்னோட லைசன்ஸை கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறாங்க. மொத்த ஊர் ஹீரோவை பைத்தியம் மாதிரி பார்க்குறாங்க. வீட்டில் இரங்கல் கேட்ட ஆளுங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. தூங்கிட்டு இருக்க ஹீரோவை கூட அனுதாபமாக பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி கடைக்கு போவோம்னு சொல்லி ஹீரோ அவன் கடையில் வந்து உட்காந்துருக்கான். அங்கேயும் எல்லாரும் சுற்றி உட்காந்து ஹீரோ பைத்தியன்ற மாதிரியே பார்க்குறாங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லாரையுமே மிரட்டிட்டு என் ஃப்ரெண்டு ஒன்றும் பைத்தியம் இல்லைன்னு சொல்லி மிரட்டின உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே சரக்கு ஊற்றுறாங்க. ஆனால் ஹீரோக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு ஏன்டா எனக்கு கம்மியாக ஊற்றுறீங்கன்னு கேட்டால், இல்லைடா மெடிக்கல் ரியாக்ஷன் தப்பாகி நீ பைத்தியம் ஆகிட்டானான்னு ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிடுறான். ஹீரோ புலம்புறான், எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொன்னேன், இந்த ஊரில் எனக்கு யாருமே பொண்ணு தர மாட்டாங்கடான்னு. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறான், இல்லை அந்த எதிர் வீட்டு நர்ஸு சும்மா உன்னை கூப்பிட்டான்னு. இவனும் போய் அந்த பொண்ணை மீட் பண்ணுறான். ஹாஸ்பிட்டலே வச்சு நான் உங்களை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூன்னு அந்த பொண்ணு சொல்கிறான். இவன் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, நான் உன்னை லவ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வீராப்பா அங்கேருந்து வரான். இப்போ ஹீரோயின் கரண்ட்டாக ஒரு இழிச்சா அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கால ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவன் வந்து ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறான். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நைட்டு போய் அவளை மீட் பண்ணும், நீ தாண்டா என் கூட வரணும்னு ஒன்று. ஃபஸ்ட்டு ஹீரோ ஒத்துக்க மாட்டான், அதுக்கப்புறம் ஒத்துக்கிறான். 2 பேரும் பைக் ஏறி அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு கல்யாணம் போல இருக்குது. ஹீரோ மட்டும் தனியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ஃப்ரெண்டு இறங்கி அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போயிருக்கான். எப்பயும் போல் ஹீரோயின் கல்யாணத்துலேருந்து தப்பிச்சு பேக்கை தூக்கிட்டு ஓடி வரா. ஹீரோ பார்த்துட்டு இவனடா தனியாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா பைக்கில் உட்காந்துக்கிட்டு கிளம்புங்க கிளம்புங்க உங்கள் ஃப்ரெண்டு வருவாருன்னு சொல்கிறா. இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ ஊர் ஆளுங்களாம் துரத்திக்கிட்டு வராங்க. ஐயோ அவங்க யாருன்னே தெரியாமல் போட்டு அடிச்சிருவாங்கன்னு ஒன்று ஹீரோவும் இவளை வண்டியில் ஏற்றிக்கிட்டு வேகமாக போகிறான். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் இவளை கீழே இறக்கி விட பார்க்குறான். அப்போ அவள் சொல்கிறா, உங்களை நல்லா ஃபேஸ் பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்னை இறக்கி விட்டிங்கன்னா தேடி வந்து உங்களை அடிப்பாங்கன்னு ஒன்று. வேறு வழியே இல்லாமல் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போகிறான். ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், நீ லவ் பண்ணுற பையன் வீட்லேயே ஒன்று விட்டுடுறேன் கிளம்புன்னு சொல்லி ஃபேண்ட் எடுத்து மாட்டான். அந்த டைமில் நம்ம நர்ஸு சும்மா வீட்டுக்கு கதவை தட்டி, உங்கள் வீட்டில் தான் ஆள் இல்லையாமே, எங்கள் அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாங்கன்னு கொடுக்குறா. நீ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கேருந்து போன்னு ஹீரோ சொல்ல, இந்த ஹீரோயினே எனக்கு பசிக்குது அந்த சாப்பாடு வாங்குன்னு சைகையிலே காமிச்சிக்கிட்டு இருக்கா. இவன் சாப்பாடையும் வாங்கிடுறான். ஆனால் சும்மா அங்கேருந்து போகாமல் 2 சத்தம் கேட்குதே, நீங்கள் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. இல்லை நான் ஆக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளித்து சும்மாவே அங்கே அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு, டே உன் லவரை வந்து கூட்டு போடான்னு சொன்னா. டே நான் சும்மா தான்டா லைன் போட்டேன், அவன் என்ன வீட்டை விட்டு ஓடி வரேன்னு சொல்கிறா, நான் அவளை கழட்டி விட்டு வந்தேன் போது ஹீரோ சொல்கிறான், எங்கள் வீட்டில் தான்டா இருக்கா, நீ வந்து கூட்டு போடான்னும் போது அதெல்லாம் கூட்டு போக முடியாதுன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவகிட்ட வந்து உன் லவர் ஒன்று கூட்டு போக வரமாட்டான்னு சொன்னா, பாரு ஆம்பளைங்களாம் எப்படி இருக்காங்க, லவ்வுக்கு மரியாதையே இல்லைன்னு சொல்லி அவள் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. நீயே இந்த மாதிரி பண்ணுற, வீட்டை விட்டு கிளம்புன்னு ஹீரோ சொன்னா. நான் வீட்டிலேருந்து வரும்போது 20 பவுன் நகையை எடுத்துகிட்டு வந்தேன், அது இப்போ காணாமல் போயிடுச்சு, வீட்டுக்கு போய் கேட்டால் நான் உன்னை தான் சொல்லுவேன், பரவாயில்லையான்னு உடனே ஹீரோ மாட்டிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நைட்டு ஹீரோ வீட்லேயே தூங்குறா. இவளை என்ன பண்ணலான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே பெட்டில் உட்காந்துருக்கான். தூங்கிடுறான். விடிஞ்சும் போயிடுது. பயந்து போய் எந்திரிச்சு பார்த்தா வீட்டில் இருக்க எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ஹீரோயினை மட்டும் காணோம். வீடை சுற்றி தேடி பார்த்துட்டு அவள் போயிட்டா போலன்னு சந்தோஷமாக உட்காந்துருக்கான். அப்போ தான் அந்த பொண்ணு மெதுவாக துணியை எடுத்துகிட்டு வந்து கொடியில் காய போட்டுக்கிட்டு இருக்கா. இவன் பதறி போய் நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கத்துறான். அவங்க அம்மா வந்து, என்னடா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தியா, இந்த பொண்ணு அழகா இருக்காடா, உனக்கு பைத்தியம் பிடிச்சதுக்கு எந்த பொண்ணும் கிடைக்காதுன்னு நினச்சோம், இந்த பொண்ணு கிடச்சிட்டா, இவளை விட்டுறாதன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கும் ஒன்றுமே புரியல. ஹீரோவும் ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு கேட்குறான், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும் போது எனக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அவன் நடிக்க ஆரம்பிச்சிடுறா. சும்மா அந்த இடத்துக்கு வந்து அப்போ நைட்டு நான் எடுத்துட்டு இந்த சாப்பாடை இவ தான் சாப்பிட்டாலான்னு சொல்லி டென்ஷனாக ஹீரோவை முறைச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ இவனை இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டு அவன் ஃப்ரெண்டை தேடி போய் அடித்து பொழக்கிறான். 3 பேருக்கும் சண்டை நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்கிறானுங்கன்னா, பேசாமல் நம்ம சும்மா கிட்ட ஹெல்ப் கேட்கும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் நடந்ததெல்லாம் சும்மா கிட்ட சொல்கிறானுங்க. அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களை போட்டு அடிக்கிறா. இப்படி ஒரு நல்ல மனுஷனை இந்த ஒரு பிரச்சனையில் கோத்து விட்டீங்களாடான்னு சொல்லி நான் உங்களுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறேன்னு சொல்கிறா.
நர்ஸு சும்மாவும் ஹீரோயின் கிட்ட போய் நல்லா பேசிட்டு அவள் கதையெல்லாம் கேட்டு ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் வந்து சொல்கிறா அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாரு. அவங்க அம்மா ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே இறந்துட்டாங்க. புதுசாக வந்த அப்பா இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரமே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணாங்க. அதனால தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த பொண்ணு உன் வீட்லேயே ஸ்டே பண்ணியிருக்கான்னு சும்மா சொல்கிறா. அப்போ ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்றதுனால தானே வீட்டை விட்டு ஓடி வந்தா, பேசாமல் நீயே போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஐடியா கொடுத்த உடனே ஹீரோவும் வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணு முன்னாடியே அவங்க ஃபேமிலி கிட்ட நான் இவளையே கல்யாணம் பண்ணிக்கிறமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு உடனே ஹீரோயின் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டு போகலான்னு வந்திருக்காரு. இவனோ கையில் கத்தியோட வாங்க உங்கள் பொண்ணை கூட்டு போங்கன்னு சொல்லும் போது இவன் நம்மளை வெட்ட வரான் போலன்னு சொல்லிட்டு நான் போய் ரவுடிங்கெல்லாம் கூட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு இவர் கோபமாக போகிறாரு. ஹீரோவும் ரூம்குள்ளே உட்காந்துருக்கான். ஹீரோயின் நைஸாக வந்துட்டு பாத்தியா எங்கள் அப்பாவே வந்துட்டாரு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறா. ஏய் நீ என்ன எனக்கு திருட்டு கேஸ் தானே கொடுக்க போகிற, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் கொடுத்துக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறா திருட்டு கேஸ்லாம் இல்லை கொலை கேஸு, நீ தான் ஊருக்கு போய் ஒருத்தனை கொண்டுட்டு வந்தலன்னு இது உங்ககிட்ட யார் சொன்னான்னும் போது இப்போ நீ தான் கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோவே மிரட்டிட்டு போகிறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பேசாமல் நீ ஏன் ஹீரோயினை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே ஹீரோவும் பார்க்குறாண்டே அவளை அப்படி பார்க்க முடியலன்னொன்னே நீ ரொமான்ஸ் பண்ணி பாடுறான்றாங்க. ஹீரோவும் சுற்றி சுற்றி வந்து அவளை லவ் பண்ணி பார்க்குறான். ஒரு டைமில் முடிவு எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், அவகிட்டே போய் நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். இந்த டைமில் ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் சின்ன பொண்ணு, நீ வீட்டை விட்டு ஓடி போனதுலாம் தப்பு, உங்கள் அப்பா அம்மாலாம் பிரச்சனையில் இருக்காங்க, நீ திரும்பி வந்துடு, படிப்புலாம் முக்கியம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு கடைசியில் இவ கூட நம்மளை புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லி பாத்ரூம்குள்ளே போய் தனியாக போய் தன் வாழ்க்கையை நினச்சி அழுதுகிட்டு இருக்கா. அந்த டைமில் ஹீரோவோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ரோஸெல்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்து பாத்ரூம் வெளியில் நிற்கிறான். இவன் வெளியே வந்த உடனே முட்டி போட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு இவன் கேட்கும் போது இவன் பயந்து போயிடுறா. உன் கூட இவ்வளோ நாள் இருந்ததுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் மாட்டிக்கணுமான்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் ஹீரோயினோட கையை பிடிச்சி சுற்றி பார்க்குறான், காலில் விழுந்து கெஞ்சுறான், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கண்ணீர் விட்டு அழுகிறான். அப்போ அவள் டென்ஷனாக எந்திரிச்சு சொல்கிறா நீ ஒன்று நான் லவ் பண்ணிடலாம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கலையே, உனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ உடஞ்சி போய் அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோயினை கூட்டு போகிறதுக்கு அவங்க அப்பா ரவுடிங்களோட வந்துடுறாரு. இவளும் பேக் எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறா. இங்கே காமிச்சா ஹீரோக்கு உண்மையாகவே பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்குது. அருவாளை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினோட அப்பாவை வெட்டுறதுக்கு போகிறான். எல்லாருமே ஓடுறாங்க. ரவுடிங்களையும் போட்டு வெட்டுறதுக்கு போகிறான். போட்டு அடிக்கிறான். ஊர் மக்கள்கிட்ட பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவனை அடித்து ஏன்டா இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணுறா, எல்லாருமே நீ பைத்தியம் நினச்சிப்பாங்கடான்னு கேட்டா நான் பைத்தியமாக இருந்து யாருக்காவது உதவியாக இருந்தால் அப்படியே இருக்கட்டும்டான்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் தடுக்க வந்த ஃப்ரெண்ட்ஸுங்களையும் போட்டு வெட்டுறதுக்காக துரத்துறான். பைத்தியம் மாதிரி பண்ணி அந்த ஹீரோயினோட அப்பாவையும் கயிறில் கட்டி தூக்கி எரிஞ்சிடறான். எல்லாருமே பயந்து ஓடி போயிடுறாங்க. ஒரு டைமில் மரத்தெல்லாம் வெட்டிட்டு ஒரு பூவை பார்த்தோன்னே ஹீரோ அமைதியாகி வீட்டுக்கிட்ட வந்து உட்காந்து நான் இவ்வளோ நேரம் பைத்தியமாக நடித்தேன் இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான், நான் வந்து ஒரு நல்ல காலேஜில் ஒன்று சேர்த்து விட்டு ஹாஸ்டல்லையும் ஜாயின் பண்ணி செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் எனக்கு தான் வரப்போகுது, நானே படிச்சுக்கிறேன், நீங்கள் எனக்கு நல்ல காலேஜாக மட்டும் பாருங்கன்னொன்னே ஹீரோவும் அவளை கூப்பிட்டு போய் ஒரு காலேஜில் சேர்த்து விட்டு நீ நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுன்னொன்னே அவள் சொல்கிறா இல்லை நான் உங்களை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னொன்னே நான் சும்மா விளையாட்டுக்கு தாமா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஹீரோ அங்கேருந்து வந்துடுறான். கடைசியாக ஆட்டோவில் ஹீரோ திரும்பி ஃப்ரெண்ட்ஸோடையும் சுமாவோடையும் வந்துக்கிட்டு இருக்கும் போது சுமாவை பார்த்து சொல்கிறான் இன்னமும் நீ என்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு தானே அப்படின்னு கேட்ட உடனே ஆமான்னு அவள் சொல்கிறா. நெஞ்சில் இருக்க அந்த எஸ் சிம்பிள் போட்ட டேட்டுவை காமிச்சிட்டு இன்னிலேருந்து நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவளுக்கும் வெக்கம் வந்துடுது. கடைசியில் ஹீரோக்கும் லவ் செட் ஆயிடுது. படத்தையும் சூப்பராக முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.